இந்த மாதிரியான ஒரு ரியல் ஹீரோஸ்லாம் இருக்கிற இடத்துல நான் அவங்கள தாண்டி பாரத நாட்டை தொற்ற முடியுமா? இதுக்கப்புறம் பாகிஸ்தானோட நிலைப்பாடு எடுக்க முடியுமா? அவங்க சிரிப்பு தான் வருது. ஏன்னா கண்கூடா சிரிப்பு தான் வருது. சைனாவே ஆனப்படும், சைனாவே எப்பாடே விட்டா பூர்ணா உட்காந்துருக்கான். இல்ல உங்க ஃபீல்ட்ல யார்ட்ட கேட்டாலும் எல்லாருமே சிரிக்கிறீங்களா? என்ன காரணம்? பாகிஸ்தான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டீங்களா அந்த அளவுக்கு? ஐயோ பயங்கரமா. ஏன் சிரிப்பு வருதுன்னா, எங்களுக்கு இருக்கிற பவர் எங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே இல்லை வச்சு வெறுங்கையில முழம் போடுற மாதிரி அப்படி சரிடா என்கிட்ட 130 அணு ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு 1000 இருக்கட்டும், 1000 நமக்கு ஈடாகுமா? அதெல்லாம் ஈடாகாது. ஆனால் கிரவுண்ட் மிசைல் ஒன்று இருக்குது, ஓகே அது வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் இங்கே வந்து நாங்கள் குழந்தைகள் விளையாட கொடுக்க மாதிரி டிஃபென்ஸில் எங்கே பண்ண முடியாது. அது சிரிப்பு வரும். கிறுக்கு பசங்க தெரியாமல் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் பேசலாம். இல்லை இது அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சீக்ரெட் இல்லையா? இப்போ நம்ம பேசும்போது நான் ரொம்ப டீட்டெயில் போட பாருங்கள். நடந்த ஒரு இன்சிடென்ட்டு நம்ம சொல்கிறேன், என்னென்ன டீட்டெயில் எது அது 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 போகலாம். ஏன்னா இப்போ பொதுவாக இது வந்து கண்டிப்பாக இது உண்மை. சேனல் 5 வந்து எல்லாம் வாட்ச் பண்ணுறது, எந்த சேனலாக இருக்கட்டும் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறது, இங்கேருந்து அப்படியே போகும். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டீட்டெயில் பேசவே கூடாது. நம்ம கரெக்ட், அது என்றைக்குமே வராது. எப்பவுமே நான் என்ன பார்டர் தான் போனேன். எந்த பார்டர், அந்த பிளேஸ் என்ன, அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர், அதெல்லாம் சொல்லவே இல்லையா. பார்டர் அவ்வளோதான் அது. ஸோ அப்படி தான் இருக்கணும். அது ஊறி இருக்கும். அப்படியே வந்து இருந்து சர்வ் பண்ணி நிறைய ஊறி இருக்கும். நான் தான் சிரிப்பு வருது பாகிஸ்தான். பாவம் இப்போ ஒரு சான்ஸ் இருக்குடா, திருந்துங்க. அவன் திருந்த வாய்ப்பு இல்லை, ஒன்று அடி வாங்கணும். திருந்திட்டா அவன் பிழைச்சான்.